கண்டுபிடிக்கும், மீச்சியமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ நம்ம இப்போ இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணி 2 4ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் இந்த ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா நீ எந்த பவர் வேணாலும் எழுதிக்கலாம், 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒரு தடவையும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஒரு தடவை எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலாக இந்த வேல்யூக்கு நம்மளுக்கு டோட்டலாக கிடச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ரைட்டா இன்ட்டு இந்த 2 எழுதிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ எக்ஸு மைனஸ் 1 நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதுக்கடுத்து இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? இதுக்கு என்ன நம்மளுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? அது என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் என்னது 1. இங்கே இருக்கக்கூடியது நடுவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 2. ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கணும், அது 2 கூட்டினா மைனஸ் 2 கிடைக்கணும். ஒரு நம்பர்னால் 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், ஒரு 1 கிடச்சிருச்சு. இது 2 கூட்டினா என்னது மைனஸ் 2 கிடைக்கணும். அப்போ இதுக்கும் மைனஸ் கொடுங்க, இதுக்கும் மைனஸ் கொடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு 1 ப்ளஸ் 1 கிடச்சிருச்சு. 2 கூட்டினா என்னது மைனஸ் 1 கூட்டினா மைனஸ் 2 கிடச்சிருச்சு. ரைட்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுன்னா எக்ஸ் மைனஸ், இங்கே மைனஸ் 1 இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. அதேமாதிரி எக்ஸு இங்கேயும் மைனஸ் 1 இருக்குது, மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ இதுதான் இதுக்கு ஃபேக்டர்ஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், இங்கே நான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சிடும், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. அதானே இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட்டா? அதுக்கடுத்து என்னது, இதை நம்ம இது கண்டுபிடிச்சி எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ மீச்சிமா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கருத்தில் எடுக்கணும், பொதுவாக எல்லாத்தையும் எடுக்கணும். ரைட்டா? பொதுவாக கருத்து எடுக்கணும், பொதுவாக எல்லாத்தையும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், பொதுவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 பொதுவாக இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. ரைட்டா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இல்லாத யாருன்னா இதுவும் இல்லை இதுவும் இல்லை. ஸோ அதையும் எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ரைட்டா? ஸோ அதுதான் இது 2 பொதுவாக. எக்ஸ்ட்ராவாக இது ஒன்று இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ இது 2 என்னது ஸ்கொயரில் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 2 இருக்கிறதுனால இது ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். அதேமாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர், அப்சல்யூட் ஆன்சர். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஆகியவற்றின் மீ போவோமா, அதாவது ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ரைட்டாக கொடுத்துருக்குறாங்களா? ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக பாருங்கள், இதுலேயும் எக்ஸ் ஒய் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய்யை வெளியே எடுத்துருங்க. எக்ஸ் ஒய்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா மீதி எக்ஸ் இருக்குது. ரைட்டா? இங்கே இருக்கிறது ஒரே ஒய், அந்த ஒய் வெளியே வந்துருச்சு. அப்போ மீதி 1 தான், அதை போட தேவையில்ல. இதுலேயும் பாருங்கள், ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் வெளியே வந்துருச்சு. 2 ஒய் இருக்குது, ஒரு ஒய் போச்சுன்னா மீதி வந்து ஒரு ஒய் அப்படியே இருக்குது. அவ்வளோதான். இதான் இப்போ நான் இதுக்கு சால்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, இது. ஸோ ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறதுனால இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் வெளியே எடுத்துன்னா 2 எக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸு ப்ளஸ் இங்கே ஒரே ஒரு எக்ஸ் தான் இருந்துச்சு, அதுவும் வெளியே போயிடுச்சு. மீதி வந்து ஒய் தான் இருக்குது. ரைட்டா? இவற்றில் வந்து பார்த்திங்கன்னா மீ போவோன்னா என்ன அர்த்தம், 2லேயும் பொதுவாக ரத்தம் கேட்குறாங்க. பாருங்கள், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பொதுவாக இருக்குது. மீ போவாங்கிறது பொதுவாகிறது மட்டும்தான் எடுக்கணும், காமனாகிறது மட்டும்தான் எடுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர், வெரி சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஓகே நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், half into 1/2, so 5 into 1/2 plus 3/4 of 8/2
9 ஓகேவா. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 10 10 ப்ளஸ் 1 11/2 ப்ளஸ் 3/4 ஆஃப்னு அர்த்தம், மல்டிப்ளைன்னு அர்த்தம் 8/9 ஓகேவா. முதல்ல இதை நம்ம சால்வ் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ ஒரு 3 3 9 ஸோ ஒரு நாங்கள் 2 8 அப்போ 11/2 ப்ளஸ் 2/3 ஓகேவா. அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்ருங்க ஓகேவா. 11 33 ப்ளஸ் 2 4 டிவைடட் பை 2 மல்டிப்ளை பண்ணிவாங்க 6 ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ண நேரம் 37/6 வரும். ஸோ அடித்தா 6 36 36னா 36 போச்சுன்னா மீதி 1 கீழே 6 ஸோ 6 × 1/6 ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3 3/2 -5/3 இது வந்து பார்த்திங்கன்னா டிவைடு ஓகேவா. இது வந்து டிவைடு ப்ளஸ்ன்னு நினச்சி போட்டுறாதீங்க ஓகேவா. ஸோ இது கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம பாருங்கள் ஈஸியாக போடலாம். 4/3 ப்ளஸ் 3/2 -5/3 ஓகேவா. இந்த டிவைடை வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளையாக மாற்றிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன தலைகிழி பெருக்கலாயிரும். ஸோ 12/30,000 மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் 27/16 27/16 ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணணும், அது இந்த மல்டிப்ளை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ அது முதல்ல பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணால் என்ன பண்ணால் இது அப்படியே இங்கேயே அடிக்கலாம் பாருங்கள். 1 3 3 4 3 12 1 5 5 6 5 30 ஓகேவா. ஸோ 6 5 30 அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 4/3 ப்ளஸ் 3/2 ஓகேவா. ஸோ இங்கேயும் என்னது பார்த்திங்கன்னா மைனஸ் தான் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 இருக்குது ஓகேவா. மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 தான் இருக்குது டிவைட் பை இப்போ கீழே என்ன இருக்குதுன்னா எல்லாம் அடிச்சதுக்கப்புறம் 6 தான் இருக்குது ரைட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது ரைட்டா, இது இருக்குது. ஸோ இதை அடித்து பார்க்கலாம். 1 9 9 3 9 27 கீழே அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ என்னது 3 12 ஸோ 4 3 12 ரைட்டா. ஸோ இந்த மைனஸையும் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 9 டிவைடட் பை 4 தான் இருக்குது ப்ளஸ் 4 இதாக இருக்குது ஓகேவா. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இதே கூட போங்க சுருக்கிக்கலாம். 2 2 4 3 2 6 ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து போட்டு சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. ஸோ 4/3 ஓகேவா. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா -2/3 ஸோ ஒரே மாதிரி இருக்குது, ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகேவா. ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 9/4 ஓகேவா. ஸோ இது ரெண்டு பேரும் கீழே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ மேலே 2 என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம். 4 2 போச்சுன்னா 2/3 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 9/4 அப்படியே அடிச்சு விட்றாதீங்க சார். இந்த 3க்கெல்லாம் கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டலாமா அப்படின்னா போடக்கூடாது. ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ்ஸோ மைனஸோ இடையில இருந்தால் அந்த வேலையை பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்து நம்ம இந்த செம்மை முடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ எல்சிஎம் எடுத்து நம்ம இதை ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இதுக்கு 3 2 4 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுத்தால் 2ஆல் எடுத்தால் 3 அப்படியே வச்சுக்கோங்க. 1 2 2 2 4 அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2 6 6 2 12 ஸோ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 12. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை 4ஆல் பெருக்கினா 12000. இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆல் பெருக்கணும் ஓகேவா. இதை வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் 12னா இது 4ஆல். ஸோ இது வந்து 3ஆல் பிரிக்க வேண்டியதான் ஓகேவா. ஸோ அது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 8 8 ப்ளஸ் இது என்னது 3 18 ப்ளஸ் 9 3 27 பை கீழே வந்து பார்த்திங்கன்னா 12 வரும். ஸோ முதல்ல இதெல்லாம் கூட்டிக்கோங்க ஓகேவா. 8 8 26 26 53 ஓகேவா. ஸோ என்ன வரும்னு பார்த்திங்கன்னா கூட்டினீங்கன்னா 53 வருது, கீழே 12 அப்படியே வருது ஓகேவா. அவ்வளோதான். ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது டைரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சம் பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ இந்த சம் பார்த்துங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில சென்ஸ் ஓகேவா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், 1.75 மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க ரைட்டா. உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி. ஸோ அரைக்கோளம் முன்னே நான் சொன்னேன் ஓகேவா. ஸோ தொட்டி அப்படின்னாவே கதை முடிஞ்சு. அரைக்கோளம் கொடுத்துருக்குறாங்களா தொட்டி அப்படின்னாவே அதனுடைய வால்யூம் பற்றி தான் நம்ம பேசணும் ஓகேவா. முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. நீரால் என்னது அதனுடைய வால்யூம் கன அளவு ஓகேவா. ஸோ
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நான் முன்னே போட்டு காட்டினேன். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/3πr³. ஓகேவா? ஸோ அந்த 6 தான் கொடுத்துருக்குறாங்க. 1.75 மீட்டர். ஓகேவா? அரைக்கோள தொட்டில் முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டிலிருந்து நீர் வெளியேற்றப்படுகிறது. ஓகேவா? ஸோ வினாடிக்கு, ஓகேவா, வினாடிக்கு 7 லிட்டர். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா 7ஆல் வகுத்தா, ரைட்டா, என்னது, இதை வந்து பார்த்திங்கன்னா 7ஆல் வகுக்கணும், ரைட்டா. சரி, இதை 7, அதாவது 7 லிட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், லிட்டருக்கு மாற்றணும். மேலே இருக்கிறத என்ன பண்ணணும், நம்ம லிட்டருக்கு மாற்றணும். லிட்டருக்கு மாற்றிட்டு இங்கே 7 லிட்டருக்கு கொடுத்துருக்குறாங்கள, ஸோ அது 7ஆல் வகுத்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வினாடியில் இது முடியுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ வினாடியில் கொடுத்துருக்குறோம். அப்போ லிட்டரால் நம்ம வகுத்துமா மொத்தம் மீதி வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வினாடி. ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கன அளவு அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஸ்கொயரு, ரைட்டா. கன அளவுன்னு கேட்டால் என்னது, பவர் என்னது, க்யூபு. அதாவது மீட்டர்னால் மீட்டர் க்யூபு, ரைட்டா. என்னது, மீட்டர் க்யூபு. ஓகேவா? ஸோ கன அளவு அப்படின்னா என்னது, மீட்டர் க்யூபு. இப்போ நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் என்னது, அதை லிட்டரில் மாற்றணுமா, என்னது 1000 லிட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கன அளவு அல்லது 1 மீட்டர் க்யூபு ஈக்குவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 லிட்ரு, ரைட்டா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா போட்டால் இங்கே அடுத்தது என்ன வரும், மீட்டர் க்யூப்னு வரும். அந்த மீட்டர் க்யூப் பதில் நான் என்ன போட்டுக்கிறேன், 1000ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஒரு லிட்டரால் பெருக்கல. ஏன்னா இங்கே 7 லிட்டர்னு அவன் லிட்டரை பற்றி பேசிட்டான். அப்போ நாம் என்ன பண்ணோம், இந்த கன அளவை லிட்டராக மாற்றிக்கணும். அப்போ 1000ஆல் மீட்டர் க்யூபை 1000ஆல் பெருக்குன்னா என்னது, லிட்டரு கிடச்சிரும். ஸோ நான் பெருக்கிட்டேன். இப்போ 7ஆல் இந்த 7ங்கிற லிட்டரால் வகுத்துக்கிட்டா என்ன ஆயிரும், எனக்கு வரத்தெல்லாமே இப்போ வரக்கூடிய ஆன்சர் என்னது, எனக்கு செகண்ட்ஸில் கிடச்சிரும். நம்மளுக்கு வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் கேட்டிருக்கிற டைமிங். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் தான் வரும். ஏன்னா அவன் வந்து 7 செகண்ட்ஸ்னு தான், 7 லிட்டர் பெர் செகண்ட்ஸ்னு தான் கொடுத்துருக்குறான். ஸோ வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் தான் வரும், ரைட்டா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஒரே இல்லை. ஸோ 7ஆல் வகுப்படாது. அப்போ 0, அப்போ 2 14 மீதி 1 5 35, ரைட்டா. இப்போ இதை அடித்தாலும் என்னது, அதே தான் வரும்போது. ஓகேவா? 0.25 இதே தான் வரும்போது, ரைட்டா. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ண முடியும், இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே அடிக்க முடியாது, ரைட்டா. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா இதில் எதையுமே என்ன பண்ண முடியாது, அடிக்க முடியாது. சரி, இந்த 3 அப்படியே இருக்கட்டும், நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும், 3ஆல் வகுக்கணும், ரைட்டா. 3ஆல் என்ன பண்ணணும், வகுக்கணும். ஓகே, சரி, ரைட்டு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். சரி, இதையும் மல்டிப்ளை பண்ண என்னது, 44, ரைட்டா. 44, ரைட்டா. சரி, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 0.25 இருக்குது, இது 0.25 இருக்குது, ரைட்டா. இதை வந்து பார்த்திங்கன்னா 1/4ன்னு எழுதலாம், ரைட்டா. என்ன பண்ணலாம், 1/4ன்னு எழுதலாம், ரைட்டா. சரி, இருந்தாலும் இது அப்படியே இருக்கட்டும், ரைட்டா. இது அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போ இதை எழுதுறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் எழுதுறேன். இங்கே 3 0 இருக்குது, இங்கே வந்து 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ இந்த 100 எடுத்து இதால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், இது 175 ஆயிரும், ரைட்டா. இன்ட்டு இது என்ன போயிடும், வெறும் 10 ஆகி போயிடும். ஸோ 100 இது கூட மல்டிப்ளை பண்ணி இது முழு நம்பர் ஆக்கிருச்சு. மீதி இங்கே என்னது 10 இருக்குது, ரைட்டா. சரி, 10 இருக்குது. இந்த 10 நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு இந்த 25 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு தெரியும். ஸோ 25 மல்டிப்ளை பண்ணால் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், லாஸ்ட்டில் 5 5ன்னு வந்தால் அது 25ன்னு அப்படியே போட்டுக்கணும். இங்கே ஒரே நம்பராக வந்தால் 2 2ன்னு ஒரே நம்பராக என்ன அர்த்தம், இந்த 2 இதுக்கு அடுத்த நம்பர் என்னது 3. ஸோ அது 2 மல்டிப்ளை பண்ணால் என்னது 625, ரைட்டா. 625 இது, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை, இங்கே ஒரு 2 ஸ்தானம் இருக்குது, இங்கே ஒரு 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி, இங்கே இருக்கிறதே 3 ஸ்தானம். அப்போ ஒரு 0 சேர்த்து இங்கே புள்ளி வச்சுக்கணும், ஓகேவா. அப்போ 0.0625, ஓகேவா. ஹோல் டிவைடட் பை என்னது 3, ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இந்த 10 இருக்குது. ஸோ இந்த 10 இதோட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி போயிடும், ஓகேவா. அப்போ எப்படி போயிடும், 44 × 175 இன்ட்டு இப்போ என்ன ஆயிரும், இங்கே போயிடும். அப்போ 0.625 ஆகி போயிடும். ஸோ ஹோல் டிவைடட் பை 3, ஓகேவா. ஸோ இப்போ அடிச்சோம்னா நம்மளுக்கு என்னது ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, முதல்ல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிச்சிக்கலாம், ஓகேவா. ஃபைனலாக அடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 44 ம்
சரி, இந்த புள்ளி வந்து நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, எத்தனை ஸ்தானம், 1 2 3 ஸ்தானம். அப்போ என்ன பண்ணோம், 3 0ங்கிற மாதிரி 1000ஆல் வகுத்துக்கிட்டு 1000ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1000ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணணுன்னு என்ன ஆயிரும், இங்கே இருக்கிற அந்த ஸ்தானம் கேன்சல் ஆகி போயிடும். அப்போ 625/1000 போட்டுக்கலாம். ஓகேவா, 625/1000 போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இது இப்படி இருக்கட்டும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 44 × 175. ஓகேவா, ஸோ ஒன்றுன்னா இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 175 × 44. ஸோ 5 மீதி 2, 7 22, 7 28, 2 30, மீதி 3, 1 4 3 7. ஸோ அதேமாரி இங்கேயும் 700 வரும். ஸோ 0 0 7 7. ரைட்டா, சரி. இப்போ 7700 இருக்குது இன்ட்டு இப்போ இதை என்ன பண்ணோன்னா அடுத்த நம்பர் என்னது, இந்த 625ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா, ஸோ 625. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணோம். டிவைடட் பை இங்கே கீழே என்ன இருக்குது, 3 × 100, 3 × 1000 இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 × 1000 இருக்குது. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த 2 0க்கு இந்த 2 0 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, சரி. அதேமாரி என்ன பண்ணலாம், இதையும் அடிக்கலாம். அப்படியே இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 625 × 77. அவ்வளோதான். ஸோ 7 5 35 5 மீதி 3, 7 2 14 3 17 7 மீதி 1, 6 7 42, 42 1 43. ஸோ அதே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே போட்டுக்கலாம். ஸோ 4. ஸோ ஆட் பண்ணினா 5 12 மீதி 1 11 மீதி 1 8 4. ஓகேவா, ஸோ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 48 125 வருது. ஓகேவா, ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 × 10 இருக்குது. ரைட்டா, 3 × 10 இருக்குது. ஓகேவா, சரி. இப்போ 10ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது 48 12.5000. ஸோ டிவைட் பை கீழே 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ 3 நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 1 3 3. ஓகேவா, அதேமாரி மீதி இங்கே 1 ஆயிடுது. 6 3 18. இங்கே மீதி 1 தான் இருக்குது. ஸோ 1 3 அடங்காது. 0 போட்டுக்கோங்க. இப்போ 4 3 12 புள்ளி. இப்போ 3 நாள்னா 5 1 3 3 மீதி 2 0 இது. 6 3 18. ஓகேவா, ஸோ இது வருது. சரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர். என்னது, 1604.16. 1604.16. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸு. அவன் டைமிங் கேட்டிருக்கிறான். இது வந்து செகண்ட்ஸு. ஓகேவா, செகண்ட்ஸ் இது. பட்டு இதை தான் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம், ஆன்சரை நம்ம இப்போ சொல்லணும். ஓகேவா, 1604 தான் ஆன்சரு. பட் அவன் எல்லாமே நிமிஷத்தில் கொடுத்துருக்குறான். அவன் என்னது, வினாடிக்கு 7 லிட்டர். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் என்ன நேரத்தில் வந்துருக்குது, வினாடியில் வந்துருக்குது. ஆனால் அவன் எல்லாமே நிமிஷத்தில் கொடுத்துருக்குறான். வினாடியில் கொடுத்தா அதுதான் ஆன்சரு. 1604.16 தான் ஆன்சரு. ஆனால் அவன் நிமிஷத்தில் கொடுத்துட்டான். சரி, இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த செகண்ட்ஸ் வந்து நிமிஷமாக மாற்றினா என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். ரைட்டாக என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த 60 நான் என்ன பண்ணுறேன், பிரிச்சுக்கிறேன். 6 × 10 ஈஸியாக அடிச்சிக்கிறதுக்கோசரம். ரைட்டாக, ஈஸியாக அடிச்சிக்கிறதுக்கோசரம். ஸோ 10ஆல் தான் என்ன வரும், ஒரு ஸ்தானத்தில் இங்கே புள்ளி வந்துடும். எப்படி வரும், 160.416 வந்துடும். ரைட்டா, இப்போ 6ஆல் அடிக்கிற மாதிரி வரணும். ஓகேவா, 6ஆல் அடிக்கணும். இப்போ அடித்தா என்ன வரும், 2 6 12 மீதி 4. ஓகேவா, ஸோ 6 6 36. ஓகேவா, என்னது 6 6 36. 40ஆல் 36 போச்சுன்னா மீதி என்னது 4. ஸோ புள்ளி வச்சுக்கோங்க. இங்கே புள்ளி இருக்குது, புள்ளி வச்சுக்கோங்க. நம்ம மேலே 7 6 42. இப்போ 44ல் 42 போச்சுன்னா மீதி 2. ஸோ 21 ஆயிடுது. 3 6 18 போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 26.73. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிமிடம். ஸோ மினிட்ஸு. ஓகேவா, 26.73. அதாவது 26.75. என்னது, 26.75 நிமிஷம். அது இங்கே எக்ஸாக்டாக இல்லை. ஓகேவா, இப்போ பாருங்கள் 26.73. இந்த புள்ளிக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 அல்லது 5க்கு மேலே. 4லாம் எடுபடாது, 5 இருக்கலாம். அல்லது 5க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணணும்னா ஒரு நம்பரை இந்த 6 கூட சேர்த்திக்கணும். நம்ம 26 கூட 1 சேர்த்துனா என்ன ஆயிரும், 27. ஸோ அதுதான் முழு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 27 நிமிடம். ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27 நிமிஷம். ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள். இந்த கால்குலேஷன் நல்லா போட்டு காட்டுங்கிறதுக்கோசம் தான் நான் இவ்வளோ டைமிங் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குரூப் 1க்கான 2021 குரூப் 1க்கான மேக்ஸ் சொல்யூஷன் எல்லாமே போட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஏதாவது